திருவருகை காலத்தின் 8வது நாள் தயாரிப்பிற்காக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இறைமகன் இயேசுவினுடைய வருகையை இந்த உலகத்திற்கு உறக்கச் சொன்னவர் யார் தெரியுமா என்று யோசித்து பார்த்தால் புனித திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்லும்போது நமக்கு நிறைய அனுபவங்களை நம் விவிலியத்திலிருந்து நாம் அள்ளிக்கொண்டே இருக்கலாம். முதல் அனுபவமாக இறைமகனுடைய பிறப்பையும் அவருடைய பிறப்பை பற்றி அவர் தந்தையான சக்கரியாவிற்கு சொல்லப்பட்ட போது ஒரு வகையான கலக்கத்தோடு அந்த மனிதர் இருந்தார், ஒரு வகையான தயக்கத்தோடு இருந்தார். ஒரு குரு, ஒரு யூத குருவாக இருக்கின்ற அந்த சக்கரையா எதிர்நோக்கு இல்லாமல் இருந்தார். அவரோ வயதானவர், மிகவும் வயது முதிர்ந்த நிலையில் அவரும் அவரது மனைவியான இந்த எலிசபெத் அம்மாவும் இருக்க, இந்த சூழலை எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று அவர் யோசித்தது சரிதான். ஆனால் அவர் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்ததன் காரணமாக அவரது நாள் கட்டப்பட்டது. அன்பு சகோதரமே, இந்த நாளிலும் கூட இறைவன் நமக்கு அந்த செக்கரியாவை பற்றி தான் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார். பாலைநிலத்தில் ஒரு குரல் கேட்கிறது, கரடு முரடான அனைத்தையும் செம்மையாக்குங்கள், சீர்தூக்கி நடங்கள் என்று சொல்லி புனித திருமுழுக்கு யோவானை பற்றித்தான் நாளிலே இறைமகன் இயேசு நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார். இந்திய தத்துவியலில் ஒரு அழகான பதம் ஒன்று வருகிறது, நிஷ்காம கர்மா, அதாவது பலனை எதிர்நோக்காமல் உன் பணியை செய் என்று சொல்லக்கூடிய அதனுடைய பொருள். ஆக இந்த எதிர்நோக்கு என்பதும் கூட இறைவன் நம்மை நோக்கி படையெடுக்கிறார், இறைவன் நம்மை நோக்கி பயணிக்கிறார். நாம் அனைவரும் எதிர்நோக்கின் பயனாளர்களாக பயணிப்பவர்களாக இருக்கிறோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆக எதிர்பார்ப்போடு எதிர்நோக்கோடு நாம் இறைவனை சந்திக்க எந்த அளவில் நாம் தயாராக இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த நாளிலே இறைவன் நம்மை சிந்திக்க, அனுபவிக்க, அவரோடு பயணிக்க இந்த நாளிலே நம்மை அழைப்பு விடுக்கிறார். ஆக எவ்வாறு இறைவன் சக்கரியாவை தயாரித்தது போல, அவரை போல புனித சூசேப்பரையும் அன்னை மரியாளையும் இறைமகன் இயேசுவிற்காக தயாரித்தது போல இவர்கள் அனைவரும் எதிர்நோக்கோடு எதிர்பார்ப்போடு அவர்கள் இருந்தார்கள். ஆக அவர்கள் எதிர்நோக்கோடு இருந்ததன் காரணமாக இயேசுடைய வருகையை அவர்களால் தமதாக்க முடிந்தது. ஆகவே அன்பு சகோதரமே, நாளிலே எதிர்நோக்கோடு பயணிப்போம். வருகிறதோ வரவில்லையோ, துன்பமோ இன்பமோ, கஷ்டமோ துயரமோ, அனைத்தையும் ஓரம் கட்டுவிட்டு இறைமகனுடைய வருகைக்காக நாம் எதிர்நோக்குவோம். நம்மையே தயாரிப்போம், நம்மையே முழுமையாக தயாரிப்போம். நமது வீடுகளில் உள்ள ஒட்டடைகளை அல்ல, மாறாக நமது உள்ளத்தினுடைய அந்த தீய எண்ணங்களை, தீய மனநிலையை மாற்றக்கூடிய மனிதர்களாக நாம் இணைந்து பயணிப்போம். இறைவனை நோக்கிய எதிர்நோக்கின் பயனாளிகளாக கூட்டறிஞ திரு அவையினுடைய ஆண்டவருடைய வருகையை தமதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாம் படையெடுப்போமா? ஆண்டவர் அருகில் நாம் வருவோமா? நாம் இணைந்து ஜெபிப்போம். இறை அரசை இம்மண்ணில் கட்டியெழுப்புவோம். நமக்கு அதனுடைய உச்சாணியாக, அச்சாணியாக, அடித்தளமாக இருப்பது இந்த எதிர்நோக்கு. ஆக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம். அவர் வருகைக்காக நம்மையே முழுமையாக தயாரிப்போம். எதிர்பார்ப்போம், எதிர்பார்ப்போடு நடப்போம். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆக அவரது அரசை இந்த மண்ணில் கட்டியெழுப்ப நாம் இணைந்து ஜெபிப்போம். நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அவரது அரசு மலர நாம் இணைந்து வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் உங்களது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அவரது அரசு மலர உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென்.